கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆறுதலான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன அடைவார்கள் என்றால் ஆறுதலை அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் துயரப்படுவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிறவராக இருக்கிறார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில நான் துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன், துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று நீங்கள் கவலையோடு இதிலிருந்து நமக்கு எப்போதுமே விடுதலை இல்லையா என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையில நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யை சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். வசனம் சொல்லுகிறது, நாம் துயரப்படுகிறது, துன்பப்படுகிறது யாராலே, எதினாலே என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தை நிமித்தம், ஆண்டுடைய பாதையிலே நடப்பது நிமித்தம், ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுதல் நிமித்தம் நமக்கு வருகிற துன்பமாய் இருக்குமானால் அதை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராக, அதை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் என்ன பண்றோம், நம்முடைய சுய இச்சையினாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக தவறுகளை, அநேக பாவங்களை செய்து நாம் துன்பப்படுகிறவர்களாக இருந்தோமானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாக்கியவான்களாக இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், துர்பாக்கியசாலியாக தான் இருப்போம், அல்லது சாபத்துக்குரியவர்களாக தான் இருப்போம். எனவே இந்த காலை வேளையில நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் எது நிமித்தம் நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்காக, நீங்கள் ஆண்டுடைய பாதையில நடப்பதற்காக நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருந்தீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவராக இருப்பார். உங்களுடைய பாவத்தினாலே நீங்கள் துயரப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சமாதானத்தை கொடுத்து உங்கள் துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவாராக. God bless you.